ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்லீவ் தான் இன்றைக்கி டிசைன் கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்லீவ் ஹைட் வந்து 22 இன்ச் ரெகுலர் இருந்து அது கூட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் சேர்த்து 23 இன்ச் நான் டோட்டல் ஹைட் எடுத்திருக்கேன். ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ். கேப் ஹைட் எப்பவும் போல் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு உங்களோட ஆம்கோல் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அந்த 3 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. என்னோடது வந்து 8.5 இன்ச் இருக்குது. அது கூட எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1.25 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ கொடுத்துட்டு அந்த மேலேருந்து அப்படியே நான் கையிலேயே கவ் பண்ணிடலாம். இது ஃப்ரண்ட் ஆம்கோல், அதுக்கு மேலே ஒரு பேக் ஆம்கோல் எடுத்துகிட்டு ஸ்லீவ் வித்து வந்து இங்கே எவ்வளோ அகலம் இருக்கோ அதவே கீழே வச்சுக்கோங்க. அதாவது இங்கே எனக்கு 9 இருக்குது, அப்போ அதை வந்து கீழே வச்சுக்கோங்க. நம்ம வந்து ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா, அப்போ ப்ளீட்ஸ் கொடுக்குறதுக்கு கிளாத் வேணும். ஸோ மேலே இருக்கிற அதே அகலம் கீழேயும் நம்ம எடுத்து ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம இது கொடுக்க போகிறோம், ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கான 2 ஸ்டிச்சு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 2 லைனும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே மேலே வரைக்கும் லைன் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கிளாத் வந்து ராங் சைட் திருப்பிட்டு கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்ட் ஸ்டிச் பண்ணுறது வீடியோ எடுத்தால் ரொம்ப வீடியோ லாங்காக வரனாட்டிக்கு நான் அதை எடுக்கலை. கீழேருந்து 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிக்கிங்க. அதிலிருந்து மேலே ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக. ஓகே, இது மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். 2 இன்ச்சில் இந்த லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது மேலே ஸ்டிச்சை வந்து 4.5 பெருசில் வச்சுட்டு பெரிய ஸ்டிச்சில் இது மேலே ஒரு ஸ்டிச், இது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்கள் கை அகலம் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இங்கே எவ்வளோ இடம் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு கிளாத் இதில் நீங்கள் அதுலேயே எடுக்கிறதா இருக்கல. நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும்னு சேனல்கள் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக எடுத்து அது எவ்வளோ கை சுற்றளவு இருக்கோ இங்கே பாருங்கள். ஃபுல் ஹேண்ட். ஸோ நான் வந்து எனக்கு வந்து 7.5 வரும். ஸோ நான் 8.5 இன்ச்சுக்கு ஹைட் எடுத்திருக்கேன். இந்த சைடு அரேஞ்ச் இந்த சைடு அரேஞ்ச் விடுக்கிறத போக 8.5 இன்ச்சுக்கு நான் இது எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கேன்வாஸ் ஷீட் இந்த அகலத்துக்கு எடுத்துகிட்டு 8.5 இன்ச் கை அகலம் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து அப்படியே நம்ம இழுக்க போகிறோம். ஓகே, ரெண்டையும் ஒரே அடியாக பிடிச்சி ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ப்ளீட்ஸ் கொண்டு வரோம். ஓகே, இது சின்ன குழந்தைங்க ஃப்ராக்லாம் இந்த மாதிரி ஸ்லீவ் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போது நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது கரெக்டாக எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்தால் போதும். எனக்கு வந்து கரெக்டாக வருது. ஓகே, இப்போ இதுக்கு மேலே இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிச்சு வந்து வெளியே தெரியாத மாதிரி இது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இதை அப்படியே நம்ம சுட்டி வச்சுருக்கோம், இதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சு மேலே விசிபிளாக தெரியாத மாதிரி இது இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெயின் பீஸில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம்.